வணக்கம். இப்போ வந்து பத்மா ஸ்டோர்ஸில் எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, எப்படி பேமெண்ட் பண்ணுறது ஆன்லைனில், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு உங்களுக்கு patmastores.comனு நீங்கள் போய் பார்த்தீங்கனாலே ஜாயின் நவுன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கனாலே இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இது வந்து சங்கரநாராயணன் சாரோடைய டைரக்டில் ஒரு ஐடி ரெஜிஸ்டர் பண்ண சொல்லியிருக்காரு. அவரோட லிங்க்கில் நம்ம கிளிக் பண்ணால் இது அப்படி தான் வரும். யாரோடைய ரெஃபர் பண்ணுறீங்களோ அவங்க பேர் ரெஃபர்டு பைன்னு சொல்லி அவங்க மொபைல் நம்பர் இருக்கும். பத்மா ஸ்டோர்ஸ் பண்ணிங்கன்னா கம்பெனி சைட்லேயே பண்ணிங்கன்னா பத்மா ஸ்டோர்ஸ்னு வந்துடும். ஓகேங்களா? இங்கே வந்து அவங்களுடைய மொபைல் நம்பர், ரெஜிஸ்ட்ரேஷன் மொபைல் நம்பர், ஜிபே ஃபோன்பே நம்பர். ஓகேங்களா? இங்கே 2 இடத்துலையுமே பாஸ்வேர்ட் கொடுக்க போகிறீங்க. 2 கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்து இங்கே மறந்துடாமல் ஸ்டேட் இருக்குது பார்த்தீங்களா? தமிழ்நாடுனா தமிழ்நாடு, சப்போஸ் கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, பாண்டிச்சேரி எதுவாக இருந்தாலும் இங்கே ஸ்டேட்டை செலக்ட் பண்ணுங்கள். கரெக்டான ஸ்டேட்டை செலக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? தப்பான ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிங்கன்னா டிஃபரன்ஸ் அமௌண்ட் வந்து ஷிப்பிங் சார்ஜஸ் வந்து டிஃபர் ஆகும். ஓகேங்களா? இப்போ நான் பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணிடுறேன். இப்போ பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணியாச்சு. பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இங்கே அக்ரின்னு இருக்குல்ல, இதை டிக் பண்ணுங்கள். டிக் பண்ணிவிட்டு தமிழ்நாடு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு க்ரியேட் அக்கௌண்ட் கிளிக் பண்ணினீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் ப்ராடக்ட்டுன்னு. இதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷிப்பிங் சார்ஜஸோடு வந்துடும். இங்கே பை இருக்கு இல்லையா, இந்த பையை வந்து இப்படி கிளிக் பண்ணுங்கள். ஆர் யூ ஷுவர் யூ வாண்ட் டு சப்ஸ்கிரைப் திஸ் ப்ராடக்ட்னா எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா பேமெண்ட் கேட்வேக்குள்ளே போயிடும். ரேசர் பேயில் பே நவும் கொடுத்தீங்கன்னா நீங்கள் கூகுள் பே எந்த இதில் வேணால் நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஐடி வந்து ஆக்டிவேட் ஆகிடும். அப்புறம் நீங்கள் டேஷ்போர்டில் போனீங்கன்னா உங்களுடைய ரெஃபரல் ஐடி இங்கே இருக்கும். உங்கள் ஐடி ஆக்டிவேட் ஆகாமல் இன்னொருத்தருக்கு நீங்கள் ரெஃபரல் பண்ணினீங்க அப்படின்னா உங்கள் ஐடியில் அமௌண்ட் ஆட் ஆனாலும் அது வந்து உங்களால் விட்ரா பண்ண முடியாது. ஓகேங்களா? நீங்கள் எத்தனை பேருக்கு வேணால் ஷேர் பண்ணலாம். பட் பேமெண்ட் பண்ணுறவங்க மட்டும்தான் இந்த இன்கம் கிடைக்கும். பேமெண்ட் பண்ணாத ஐடி சும்மா தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சிருச்சா? உங்கள் அட்ரஸ் எல்லாம் எப்படி பண்ணணுன்னா இதில் போயிட்டு அக்கௌண்ட்டில் கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரொஃபைல் செட்டிங்னு இருக்குது. ப்ரொஃபைல் செட்டிங்கில் போயிட்டிங்கன்னா உங்களுடைய நேமு, உங்கள் மொபைல் நம்பர் இங்கே வந்துருச்சிங்களா, அட்ரஸ்ஸு, ஸ்டேட்டு இங்கே வந்துருச்சு. அதுக்கப்புறம் உங்கள் அக்கௌண்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் இதில் கொடுத்துட்டு சப்மிட் கொடுக்கணும். நீங்கள் அட்ரஸ் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா தான் உங்களுடைய அட்ரஸை நான் எடுத்து உங்களுக்கு கொரியர் அனுப்ப முடியும். ஓகேங்களா? ப்ரொஃபைலை கம்பல்சரி எல்லாருமே ஆட் பண்ணணும். அட்ரஸ் கரெக்டாக ஆட் பண்ணணும். ஓகேங்களா? நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா க்ரியேட் அக்கௌண்ட் கொடுத்தோன்னே ப்ராடக்ட் வந்து போகாது. இந்த நேமு எல்லாத்தையும் கேட்கும், அட்ரஸ் எல்லாம் அதெல்லாம் போடுவீங்க. சில பேர் அது போட தெரியல. இப்போ ஸ்ட்ரைட்டாகவே ப்ராடக்ட்குள்ளே வந்துடும். ப்ராடக்ட் மட்டும் பை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு உடனே ஆக்டிவேட் ஆகிடும். உங்களுக்கு டீட்டெயில்ஸ் உங்கள் அட்ரஸ் எல்லாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா மட்டுமே தான் ப்ரொஃபைல் செட்டிங்கில் போயிட்டு போனீங்கனால பேசிக் இன்ஃபர்மேஷன் உங்கள் பேர், மொபைல் நம்பர், அட்ரஸ்ஸு, ஸ்டேட்டு, பேங்க் இன்ஃபர்மேஷனு எல்லாமே கொடுத்துருங்க. இல்லைனா கூட 123 கொடுத்து சப்மிட் பண்ணிவிடுங்க. நீங்கள் விட்ரா பண்ணுறப்போ நீங்கள் இது பண்ணிக்கலாம். நான் உங்களது சப்மிட் பண்ண போகிறேன், பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அட்ரஸ்லேருந்து எல்லாமே ஃபில் பண்ணியாச்சு. ஃபில் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுக்குறோம். ஓகேங்களா? சப்மிட் கொடுத்தோன்னா இவருக்கு அட்ரஸ் ப்ரொஃபைல் செட்டிங்கில் இவரது எல்லாமே பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க. இவரோட ஐடி வந்து பேமெண்ட் இவர் வந்து மேனுவலாக பண்ணியிருக்காரு. கம்பெனிக்கு எப்படி ஆக்டிவேட் ஆனால் எப்படி இருக்குன்றதை நான் ஷோ பண்ணுறேன் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஐடி வந்து ஆக்டிவேட் பண்ணாச்சு. ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ரெஃப்ரெஷ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து போனஸ் இன்கம் கேஷ்பேக் ஆஃபர் கொடுத்துருந்தாங்க. அது வந்து 15th வரைக்கும் தான். இந்த மாதம் 15க்குள்ளே பேமெண்ட் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இது வந்து எலிஜிபிள் ஆகும். மற்ற யாருக்குமே எலிஜிபிள் கிடையாது. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரை ஃப்ரூட் பர்ச்சேஸ்டுன்னு சொல்லி வந்துருச்சு. இவர் இப்படி வந்துட்டாலே ஐடி ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இவரோட ஸ்பான்சருக்கு 50 rupees ஆட்டோமேட்டிக்காக க்ரெடிட் ஆகிடும். அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் வீக் வந்து எல்லாருக்குமே வந்து ப்ராடக்ட் வந்து போயிடும். சரிங்களா? இப்படி தான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், இப்படி தான் ஆக்டிவேட் பண்ணணும். சரிங்களா?
ஓகேங்க. தேங்க்யூ.